கட்டட விபத்தில் உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. இது குறித்த கூடுதல் தகவல். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் திட்டப்பகுதியில் கடந்த 4ஆம் தேதி இரவு ஏற்பட்ட கட்டட விபத்தில் இயற்கை எதிர்க்கக்கூடிய சையத் குலாப் அவனுடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தால் சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடந்த 1965-77 ஆண்டு வரை 6.20 ஹெக்டேர் பரப்பரப்பில் 1356 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. கடந்த 60 ஆண்டு காலம் நீண்டகால பயன்பாட்டாலும் தட்பவெப்ப மாறுபட்டதன் காரணமாக கட்டடம் சிதிலமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இருந்தது. இந்த நிலையில் தான் தொழில்நுட்ப வல்லுநர் குழுக்களை கொண்டு ஆய்வு செய்ததில் இந்த கட்டடங்களை அகற்றிவிட்டு மறு கட்டுமானம் செய்வதற்கு பரிந்துரை வழங்கப்பட்டிருந்தது. இதனை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் கடந்த 20/1/2022 மற்றும் 9/03/2022 ஆகிய நாட்களில் குடியிருப்புகளை காலி செய்வதற்கான அறிவுறுத்தல் என்பது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 8/7/2022 அன்று மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலும் கூட, மேலும் அதனைத் தொடர்ந்து தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலும் கூட கூட்டங்கள் நடைபெற்றது. இதற்கு பின்பாக கூட வாரிய நிர்வாக பொறியாளர் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் மீனவ சபையுடன் பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தான் இந்த கட்டடங்களின் குடியிருப்பு காலி செய்வதில் சமூக தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று 134வது பிளாக் மற்றும் 3ஆம் தளத்தில் ஜன்னலில் சன்செட் இடிந்து விழுந்ததன் காரணமாக சையத் குலாப் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவருடைய குடும்பத்திற்கு அரசினுடைய சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து சிதிலமடைந்திருக்கக்கூடிய குடியிருப்புகளை காலி செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு வாரியத்தால் புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்பட வழங்கப்படும் என்றும், இடைப்பட்ட காலத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 24,000 ரூபாய் கருணத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.